கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஆராதனை வேளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஃபீபா வானொலி நேயர்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிஸ்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருள்வாராக. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக தந்தையே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களை ஆசீர்வதியும். துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். வசனத்தின் வழியாக எங்களோடு பேசும் இருதயத்தின் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் பாமாலையிலே அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்கிற கிறிஸ்து சபை பாமாலை பாடலை சேர்ந்து பாடுவோம். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிஸ்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள்.
பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக்கும்படியாக துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் என்கிற பாடலை நாம் உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோம். கட்டுகள் யாவும் மறுக்குமே, கண்ணி கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் மறுக்குமே, கண்ணி கவலை அகற்றினாரே. துதியின் நாளை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஃபீபா வானொலி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கடவுளின் எச்சரிக்கை. அன்பானவர்களே, கடவுள் மனிதர்களை எச்சரிக்கின்ற படைப்பாளராக இருக்கின்றார். எடுத்தவுடனே தீர்ப்பை சொல்லுகின்ற கடவுளாக இல்லை. எச்சரிக்கையோடு அவர் மனிதனை வழிநடத்துகிறதை பார்க்கின்றோம். ஒருபோதும் மனிதன் தண்டனையை அனுபவித்து அதுதான் முடிவு என்கிற நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி
கடவுள் நினைத்தது கிடையாது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களிலே ஒரு முக்கியமான உண்மை அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகளிலே முதலாவதாக காயின் ஒரு ஆண் மகனாக, அவனுக்கு சகோதரனாக பிறந்த ஆபேல் எண்ணப்பட்ட இவர்கள் இருவரும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஈவாக கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். காயின் நிலத்தை பயிரிடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆங்கிலத்திலே டில்லர் ஆஃப் த கிரவுண்ட் என்று சொல்லலாம். அவனுடைய சகோதரன் ஆடுகளை மேய்க்கிற கீப்பர் ஆஃப் த ஷீப் ஒரு மனிதனாக காணப்பட்டான். 3ஆம் 4ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது இவர்கள் இருவரும், அதாவது காயினும் ஆபேலும், கடவுளுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறவர்களாக காணப்பட்டார்கள். காயின் நிலத்தை பயிரிடுகிற ஒரு மனிதனாக இருந்ததினால் நிலத்தின் கனிகளை அவன் கொண்டு வந்ததாக வசனம் சொல்லுகிறது. ஆபேல் என்ன செய்கிறான்? கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே 4ஆம் வசனத்தின் 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்லதுதானே என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆம், நல்லதுதான். ஆனால் 5ஆம் வசனத்தில் ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. என்ன பிரச்சனை? காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. யார்? கர்த்தர். பாருங்கள், ஆபேல் அவன் சிறுவன், சின்ன சகோதரன். அவனுடைய காணிக்கையும் அவனையும் கடவுள் அங்கீகரித்தார். மூத்த சகோதரனாகிய காயினுடைய காணிக்கையையோ அவனையோ அங்கீகரிக்கவில்லை. இப்படி இருக்கிற பட்சத்திலே ஏதாவது ஒரு விளைவு ஏற்படும். அப்படிதானே? குடும்பத்தில் கூட பாருங்கள், இரு சகோதரர்கள் அல்லது இரு சகோதரிகள் யாராவது ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்கள் கேக் வாங்கி வருகிறதை பார்க்கின்றோம். அந்த கேக்கை பங்கிடும் பொழுது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்க்கின்றான். என்னவென்று பார்க்கின்றான்? எனக்கு வந்த பங்கு அவனுக்கு கொடுத்த பங்கை விட பெரிதாக இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்க்கிறதை பார்க்கின்றோம். மனிதர்களுக்குள், குழந்தைகளுக்குள் இந்த சுவாபம் நேச்சுரலாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இயல்பாக அது வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவனுக்குள் வந்திருக்கும்? வசனம் சொல்கிறது, அவன் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டது. He was angry, probably jealous also. முகநாடி வேறுபட்டது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். யாரு? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒருத்தருடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு, இன்னொருத்தருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவே முடிவென்று சொல்லி அவர் விட்டுவிடவில்லை. நேசிக்கின்ற கடவுள், அன்பு நிறைந்த கடவுள். 6ஆம் வசனங்களிலே 7ஆம் வசனங்களிலே அவர் காயினை நோக்கி அக்கறை செலுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். கரிசனையை காண்பிக்கின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மிக அழகாக அவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அன்பானவர்களே, வாசல் படியிலே நாய்தான் படுத்திருக்கும். நாய் வளர்க்கின்றவர்கள் அவருடைய நாய், அந்த பெட், நாய் என்று சொல்ல ஒருவேளை சிலருக்கு விருப்பமில்லை, அந்த பெட் வாசலிலே படுத்திருக்கிறதை பார்க்கின்றோம். காவல் காக்கின்ற ஒரு பெட்டாக அது காணப்படுகிறது. ஆனால் இங்கே காயின் மிகவும் எரிச்சல் கொண்டவனாக இருந்தபடியினால், முகநாடி வேறுபட்ட நிலையில் இருந்தபடியினால் அவனுடைய வாசலிலே பாவம் படுத்து கொண்டிருக்கிறது என்கிற அன்பு நிறைந்த ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் அவனுக்கு தருகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, சிறைச்சாலையில் இருக்கின்ற சில நபர்களை ஒருவேளை உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்து பாருங்கள். சிலருடைய முகத்தை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு கேள்வி, இந்த குற்றவாளியா கொலை செய்தான் என்று சொல்லி, இந்த மனிதனா கொலை செய்தான்? மனிதனுக்குள் எரிச்சல் வரும் பொழுது, கோபங்கள் எழும்பி வரும் பொழுது அவன் ஒரு மனிதனாக அல்ல, மிருகமாக மாறிவிட வாய்ப்புகள் இருக்கிறது.
இந்த எதிர்காலத்தை, அதாவது ஆபத்து நிறைந்த எதிர்காலத்தை ஆண்டவர் ஏற்கனவே கண்ணோக்கி பார்த்துதான் அவனுக்கு எச்சரிக்கை தருகிறதை பார்க்கின்றோம். ஆனால் காயின் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் எண்ணி பார்த்தாரா? அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அவர் கொடுத்தாரா? 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் அப்படிப்பட்ட மதிப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லிதான் புரிந்து கொள்கிறோம். 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? காயின் ஆபேலை கொலை செய்தான். பயங்கரமான ஒரு பாவம். அவன் கொலை செய்து விட்டான் தன்னுடைய சொந்த சகோதரனை. அதற்கு வேறு என்ன? அவனுக்குள் ஏற்பட்ட அந்த எரிச்சல் அது கோபமாக மாறி அவனை ஒரு கொலைக்காரனாக மாற்றிவிட்டது. இதை குறித்துதான் ஆண்டவர் அந்த கோபத்தின் விளைவு ஏற்படும் முன் அவனை அன்பு நிறைந்த எச்சரிக்கையோடு அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். சரி, கொலை நடந்துவிட்டது. கடவுள் என்ன செய்தார்? உடனடியாக காயினை பார்த்து நடவடிக்கை எடுத்தாரா? 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர் காயினை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அன்பானவர்களை நினைத்து பாருங்கள். கடவுளுக்கு தெரியாதா? கொலை நடந்தது கடவுளுக்கு தெரியாதா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் பூமியிலே என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி அவருக்கு தெரியாதா? இருப்பினிலும் அவர் இன்னொரு வாய்ப்பை தருகிறார். 2வது வாய்ப்பை அவர் வழங்குகிறார். இந்த 2வது வாய்ப்பை பெற்ற காயின் சற்று புத்திசாலியாக அவன் பதிலை சொல்லியிருக்கிற வேண்டும். அவன் என்ன சொல்கிறான்? அவன் கடவுளை பார்த்து, நான் அறியேன், என்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறீர்கள், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ என்று கேஷுவலாக அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை. அவன் என்ன சொல்லுகின்றான்? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? am I a security guard to my brother Abel என்று அவன் கேட்கிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அவன் செய்த முதலாவது பாவம், எரிச்சலுக்கு அவன் இடம் கொடுத்தான். எரிச்சலின் விளைவு அவனுக்குள் கனி பெற அவன் இடம் கொடுத்தான். கொலையாளியாக மாறிவிடுகின்றான். இப்பொழுதும் கூட தன்னுடைய கொலையை, தான் செய்த கொலையை, செய்த பாவத்தை அறிக்கையிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவன் திமிர் பிடித்த ஒரு மனிதனாக, ஆங்கிலத்திலே அரொகன்ட் என்று சொல்கின்றோம், ஒரு அரொகன்ஸ் நிறைந்த திமிர் பிடித்த ஒரு மனிதனாக தான் அவன் பேசுகின்றான். 2வது முறை கடவுளுடைய எச்சரிக்கையை அவன் பெற்றும் அதை அவன் உணரவில்லை. அன்பானவர்களே, கடவுள் இதற்கு பிறகு என்ன செய்கிறார்? 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்களில் அடங்கிய அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கடவுள் அவன் மீது ஒரு பழியை சுமத்துகின்றார். ஒரு தீர்ப்பை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. யோசித்து பாருங்க, ஒரு ஃபைனான்சியருக்கு கடவுள் வந்துட்டு நீ இனிமேல் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது உன் கையில் நிற்காது அப்படின்னு ஒரு ஃபைனான்சியரை பார்த்து, அல்லது ஒரு டாக்டரை பார்த்து நீ எந்த ஆப்ரேஷன் செய்தாலும் சரி, நீ எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினாலும் சரி, பேஷண்ட் பொழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டருக்கோ அந்த ஃபைனான்சியருக்கோ எப்படி இருக்கும்? இங்கே நிலத்தை பயிரிடுகின்ற ஒரு மனிதனை பார்த்து, நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை தராது, கொடுக்காது என்று ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாரம் என்று சற்று நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே. கடவுள் ஒரு முறை அல்ல, 2 முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவன் மனம் திரும்பவில்லை. 13ஆம் வசனம் சொல்கிறது, இந்த பயங்கரமான தீர்ப்பை கேட்ட பிறகுதான் அவனுக்குள் ஒரு உணர்வு வருகிறது. 13ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று அவன் கதறுகிறான். 2 முறை அவனுக்கு வாய்ப்பு தரப்பட்டது அன்பானவர்களே. அந்த எச்சரிக்கையை அவன் சிந்தித்து பார்க்கவில்லை. எச்சரிக்கைக்கு பின் வைக்கப்பட்ட அன்பை, கரிசனையை, அக்கறையை அவன் எண்ணி பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை, அநேக வேளைகளிலே கடவுள் தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பதாக அன்பு நிறைந்த எச்சரிக்கையை அவர் தருகிறார். அவருடைய எச்சரிக்கையை சற்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா? அதற்கு பின் வைக்கப்பட்ட அன்பை நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா? அவன் கதறி அழுத பிறகு
அந்த 14ஆம் வசனத்திலே அவன் இன்னொரு காரியத்தை சொல்கின்றான். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான் என்று அந்த மரணத்தின் பயம் அவனுக்குள் வந்துவிட்டது. கொலை செய்த அந்த விளைவு அவனுக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. எவனும் என்னை கொன்று போடுவான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அந்த மரணத்தின் பயம் அவனுக்குள் வந்துவிட்டது. 15ஆம் வசனத்திலே அன்பானவர்களே, இன்னொரு திருப்புமுனை, ஒரு டர்னிங் பாயிண்டை நாம் பார்க்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுள், எச்சரிக்கை கொடுத்த கடவுள் இப்பொழுது மறுபடியும் அவர் தம்முடைய அக்கறையை காண்பிக்கின்றார். கர்த்தர் என்ன செய்தார்? அவனை நோக்கி, காயினை நோக்கி அவர் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்றார். ஒரு கொலை செய்த மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. அதாவது ஒரு கொலை செய்த மனிதனை இன்னொருவன் கொலை செய்தால் அவன் மேல் 7 பழி சுமரும். காயனுக்கு சுமக்கப்பட்ட பழியே மகா பெரிய ஒரு பெரிய சுமை. ஸோ அவனை கொன்றவனுக்கு 7 தரம் என்று சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு கடவுள் ஒரு பாவியை கூட நேசிக்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்படி செய்தது மட்டுமல்லாமல் அவன் மேலே ஒரு அடையாளத்தை அவர் போட்டார். இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது காயினை எந்த மனிதன் பார்த்தாலும், ஓஹோ, ஒரு விசேஷமான பாதுகாப்பை பெற்ற ஒரு மனிதன், இவனை நான் தொடக்கூடாது என்கிற ஒரு உணர்வு வர வேண்டும் என்று சொல்லி அவன் காயினை என்ன செய்ய மாட்டான்? கொலை செய்ய மாட்டான். 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது? காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். மனதில் ஒரு கேள்வி வருகிறது, அவ்வளவுதானா? ஸோ காயின் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு அதுதான் கடைசி முடிவு என்று கர்த்தர் கருதுகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றாரா என்று சொல்லி நாம் கேட்கின்றோம். அப்படிதானே? அப்படியெல்லாம் மாணவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவு காயின் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. லூக்கா 3வது அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகின்றேன். வாசிக்கிறேன். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இந்த 3வது அதிகாரம் ஆண்டவருடைய வம்ச வரலாறை எடுத்துச் சொல்கிறது. இந்த வம்ச வரலாற்றிலே ஆதாமுக்கு பிறந்த குமாரன் யார் என்று போடப்பட்டிருக்கிறது? நமக்கு தெரிந்த வண்ணமாக காயினுடைய பெயர்தான் வர வேண்டும். ஆனால் இங்கே காயினுக்கு பிறந்தவனாக யார் என்று போடப்பட்டிருக்கிறது? சேத் என்று போடப்பட்டிருக்கிறது. சேத் ஆதாமின் குமாரன், காயின் ஆதாமின் குமாரன் என்று போடப்படவில்லை. அன்பானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவை காயின் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆண்டவருடைய வம்ச வரலாற்றிலே காயினுடைய பெயர் அழிக்கப்பட்டது. அவனுடைய பெயர் இல்லை, அவனுக்கு பதிலாக சேத் உடைய பெயர் காணப்பட்டது. அன்பானவர்களே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் எச்சரிக்கும் பொழுது அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. அதை சிந்தித்து பார்க்க நேரம் இருக்கிறதா? ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, எங்களை நீர் அன்போடு அக்கறையோடு நேசிக்கின்ற கடவுளாக, எச்சரிக்கின்ற கடவுளாக இருக்கிறீர். அந்த எச்சரிக்கையை சிந்தித்து பார்க்க எங்களுக்குள் ஞானத்தை தாரும், பொறுமையை தாரும். எங்களை தொடர்ந்து வழிநடத்தியுள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய எச்சரிக்கை என்கிற அடிப்படையிலே தேவ செய்தியை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோமா? அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி கிறிஸ்து சபை பாமாலையிலே களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்கிற பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம்: கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. மன்றாடுவோம். நேசிக்கிற பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுளுடைய அன்பு நிறைந்த, அக்கறை நிறைந்த எச்சரிக்கையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்ய தந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாத்தருளும். இந்த செய்தியை கேட்டு வருகின்ற ஒவ்வொரு நேயர்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். நல்ல பிதாவே, தேசத்திலே தொடர்ந்து சமாதானத்தை தந்துள்ளோம். ஒருபோதும் பகைக்கும் எரிச்சலுக்கும் இடம் கொடாதபடிக்கு அன்பு நிறைந்த சீடர்களாக நாங்கள் வாழ கிருபை செய்துள்ளோம். ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அன்பான ஃபீபா நேயர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய வசனத்தால் தொடப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்படியாக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களிடத்திலிருந்து இப்பொழுது விடைபெறுகின்ற உங்களுடைய ஆயர் போதகர் சுதாகர் ஜாஷுவா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.